நேற்று வச்ச கீரை குழம்பு சுட வச்சுக்கிட்டு இருக்கேன். கீரை குழம்பு சுட வச்சுட்டு நல்லா சுண்ட வைக்கணும். நல்லா சுண்ட வச்சோம்னா சூப்பராக இருக்கும் மக்களே. அதை தான் சுண்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா டீ போட்டா, அதனால் டீ போடுற வேலை இல்லை எனக்கு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இட்லி ஊற்றியாச்சு. ஏன்னா சாம்பார் இருக்கு இல்லையா, அதனால் டிஃபன் வந்து இன்றைக்கி இட்லி தாப்பா. கொஞ்சம் தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். பாருங்கள், தட்டை கரெக்டாக வைக்காம மூடினா அது மூடாதில். அவ்வளோதான். இன்றைக்கி டிஃபன் இட்லி தாப்பா. லஞ்சுக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிஃபனுக்கு தக்காளி சட்னி அரைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு, சீனி அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். அதான் மக்களே இன்றைக்கி லன்ச்சு. சாதம் வடித்து அதுதான் செய்ய போகிறேன். சாதம் வந்து புளித்தொக்கு இருக்குது. புளியோதரையை பிள்ளைகளுக்கு கிண்டி விட்டுருவேன். எனக்கும் மாமாவுக்கும் வந்து இன்றைக்கி கஞ்சி தான் மக்களே. 2 நாளாக கஞ்சி மிஞ்சி போச்சு. அதனால் எங்களுக்கு கஞ்சியும் தொட்டுக்க சீனி அவரைக்காய். பையனுக்கு உருளைக்கிழங்கு. இதான் மக்களே இன்றைக்கி லன்ச்சு. பாருங்க, இவ்வளோ கஞ்சி கிடக்கு. இதில் எப்படி நாங்கள் சோறு வடிக்கிறது? அதனால் பிள்ளைகளுக்கு மட்டும் சோறு வடிச்சிட்டு எங்களுக்கு வந்து கஞ்சிப்பா. இது நிறையா கஞ்சி, இது நிறையா கஞ்சி. 70 ரூபா அரிசி, 70 ரூபா அரிசி, 70 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு. அவ்வளோ காசு போட்டு வாங்கி பாருங்க. நேற்று பையன் சாப்பிட வரேன்னு சொன்னேன், வரவே இல்லை. ஆக மொத்தம் இன்றைக்கி எனக்கும் மாமாவுக்கும் கஞ்சி ஆகிப்போச்சு மக்களே. பாருங்கள், இட்லிக்கு வந்து வெறும் சாம்பார் நல்லாவே இருக்காது மக்களே. அதனால் என்ன பண்ணுவேன்னா, தக்காளி சட்னி கொஞ்சம் அரைச்சிடுவேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து சாம்பார் வந்து ரொம்ப நமக்கு காரம் கம்மியாக இருக்கும். அதுக்காக தக்காளி சட்னி கொஞ்சம் சுள்ளுன்னு வச்சோம்னா ரெண்டும் சேர்த்து சூப்பராக இருக்கும் இட்லிக்கு. எப்பயுமே தேங்காய் போடுவேன். இன்றைக்கி வந்து தேங்காயெலாம் போடலை. வெறும் தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, பட்டை. உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ரெடி ஆகிடுச்சு மக்களே. இந்த தடவை வந்து பீஸாக நீளமாக கட் பண்ணியிருக்கேன். காயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே இட்லி ஊற்றினாலும் தோசை ஊற்றணும் மக்களே. 2 தோசை 2 இட்லி இப்படி கலந்தான் சாப்பிடுவோம். தோசை ஊற்றுற அன்னைக்கு தோசை மட்டும், ஆனால் இட்லி ஊற்றுற அன்னைக்கு தோசையும் சேர்த்து ஊற்றணும் மக்களே. அப்படி தான் நாங்கள் சாப்பிட்டு பழகியிருக்கோம். புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. பையனுக்கு டிஃபன் கட்டியாச்சு மக்களே. புளி சாதம், உருளைக்கிழங்கு ரெடி. எங்களுக்கு வந்து கஞ்சிக்கு சீனி அவரைக்காய் வந்து பெரட்டல், தேங்காய் எல்லாமே அரைச்சி போட்டு அப்படியே பெரட்டினேன். அதுதான் கஞ்சிக்கு வந்து சூப்பராக இருக்கும் மக்களே. அதுக்காக வந்து சீனி அவரைக்காயை இந்த மாதிரி பெரட்டி வச்சுட்டேன். மசால் தான் சொல்லணும், சூப்பராக இருக்கும் கஞ்சிக்கு. அவ்வளோதான் மக்களே. குழந்தைகளுக்கு புளி சாதமும் உருளைக்கிழங்கும், எங்களுக்கு வந்து கஞ்சி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜாமலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.